Hello all, I am Ebi. I am from Kamaraj College of Engineering and Technology. I am studying second year ECE department. ஸோ நாங்கள் வந்து இந்த செகண்ட் இயர் முடிச்சதுனால எங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் போக சொன்னாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் போக சொன்னால் நாங்கள் வந்து தேடிக்கிட்டோம், இன்டர்ன்ஷிப் கம்பெனி தேடிக்கிட்டு இருந்தோம். ஸோ கம்பெனி தேடுறப்ப எங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கம்பெனி தான் ஏர் மீடியா ப்ராட்காஸ்டிங் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். ஸோ அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் கேட்டனால எங்களுக்கு வந்து அங்கே இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க. ஒரு 15 days கேட்டோம். ஸோ 15 daysக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் கிடச்சிச்சு. எப்படி ஒரு கம்பெனி இருக்குன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. இங்கே வந்து எப்படிலாம் பண்ணலாம், ப்ராட்காஸ்டிங் எப்படி நடக்குது, எஃப்எம் ஸ்டேஷன் என்னென்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் அங்கே வந்து நிறையா கற்றுக்கிட்டோம். My name is Ravan. I am from Madurai. I am currently doing pre-graduation at Kamaraj College of Engineering Technology. நாங்கள் இன்டர்ன்ஷிப்புக்காண்டி கோயம்புத்தூர் வந்திருந்தோம். இங்கே வந்து டெக்னிக்கலாக நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் எங்கெங்கே எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஸ்டாஃபாக நிறையா பேர் இருந்தாங்க. நல்லா லேர்ன் பண்ணோம். தேங்க்யூ. அண்ட் தனுஷ் தேவா. நான் வந்து மதுரையில் காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அங்கே வந்து செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன், இசிஇ டிபார்ட்மெண்ட். அது செமஸ்டர் முடித்தோடனே இன்டர்ன்ஷிப் போகணுன்னு ஐடியாவில் இருந்தோம். எனக்கு வந்து சிக்னல்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் கூகுள் பண்ணி பார்த்தப்போ எந்த மாதிரி எஃப்எம் அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இருக்கும். அதனால் அது எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோம். அதில் வந்து ஏர் மீடியா கம்பெனி இருந்தது. அதனால் கோயம்புத்தூர் கிளம்பி வந்தோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் ஃபஸ்ட்டு டே வந்து உள்ளே போனோடனே பயந்துகிட்டே தான் போனோம். ஆனால் அங்கே வந்து போனோடனே டெக்னிக்கலாக போகாமல் எங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஒரு கம்பெனி எப்படி இருக்கும், ஸ்டாஃப்ஸில் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எப்படி ஒரு ஆள்கிட்ட பேசணும், அது எல்லாமே நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக இருந்தப்போ நாங்கள் காலேஜில் பண்ணி பார்த்ததை விட இங்கே வந்து நிறையா கற்றுக்கிட்டோம். டெக்னிக்கலாகவும் சரி ரொம்ப ஈஸியாக இருந்தது. Hello everyone, I am Sumar. I am completed my second year ECE in Kamaraj College of Engineering Technology. இங்கே நாங்கள் இன்டர்ன்ஷிப் ஏர் மீடியா ப்ராட்காஸ்ட் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் வந்து நாங்கள் வந்தோம். இங்கே 15 நாள் நாங்கள் ஸ்டே பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணோம். இங்கே வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸு அப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் ரொம்ப சொல்லிக் கொடுத்தாங்க. நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம், புதுசாக இருந்துச்சு. படித்தது இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிச்சு. அப்புறம் இங்கே இருந்தவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கேட்ட கொரிஸ் எல்லோரும் புரிகிற மாதிரியும் சொன்னாங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், ஐ எம் அருண்குமார். நான் படிக்க வந்து காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் செகண்ட் இயர் படித்து முடிச்சிருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து செமஸ்டர் லீவில் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஃபீல்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருந்தோம். அப்போ பார்த்ததில் இந்த கோயம்புத்தூரில் ஏர் மீடியா ப்ராட்காஸ்ட் சொல்யூஷன்ஸ் வந்து எஃப்எம் பேஸ்டு, அதாவது ரேடியோ வேவ்ஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் அந்த ஏர் மீடியாவை வந்து செலக்ட் பண்ணப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் டே வரப்போ கொஞ்சம் நர்வஸாகவே இருந்துச்சு. அப்புறம் போக போக நிறையா கற்றுக்கிட்டோம், டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டோம். அண்ட் தென் ப்ராக்டிக்கல் நாலேஜ் தியரிக்கலாக சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த டவரோட டிரான்ஸ்மிஷன் எப்படிலாம் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது, எப்படி ரிசீவ் பண்ணுறோம், எவ்வளோ ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறோம், அதனால் என்ன எஃபெக்ட்ஸ் எது ஏற்படுமா, அப்புறம் எப்படி ஒரு இப்போ நம்மளாம் ஒரு எஃப்எம் கிரியேட் பண்ணுறோன்னா அதுக்குரிய எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, லைசன்ஸு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. Hi everyone, I am Surya. I am studying at Kamaraj College of Engineering Technology, விருதுநகர். நாங்கள் வந்து விருதுநகர்லேருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து இன்டர்ன்ஷிப்புக்காண்டி நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஏர் மீடியா ப்ராட்காஸ்டிங் அந்த கம்பெனியில் வந்து சூஸ் பண்ணாங்க இன்டர்ன்ஷிப்காண்டி. இங்கே வந்து டெக்னிக்கலாக அண்டு நான் டெக்னிக்கலாக வந்து கற்றுக்கிறதுக்காண்டி வந்தோம். அங்கே வந்து ரூபிகா மேடம் தான் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பற்றி சொன்னாங்க. அது மூலமாக வந்து என்னையை பற்றி நான் அதிகமாக தெரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு. என்கிட்ட வந்து ஸ்ட்ரென்த் அண்டு வீக்னஸ்ஸு எல்லாமே வந்து என் மூலமாகவே என்னை தெரிஞ்சுக்கிற வச்சாங்க அந்த அக்கா. இங்கே ஸ்டாஃப்ஸு அது எல்லாமே வந்து சிஇஓ, ஆப்ரேஷனல் மேனேஜர் எல்லாருமே வந்து நல்லா பழகுறாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாமே சொல்லி கற்றுக் கொடுக்குறதுக்கு. அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு இந்த ஏர் மீடியா வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குது. தேங்க்யூ.